Hey guys, welcome to my channel. $250 billion worth ஆன இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி கரண்ட்டாக நிறையா சேலஞ்சஸ் அண்ட் டிரான்சிஷன் ஃபேஸ் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இந்த worst scenario எதனால ஐடி செக்டார் அண்ட் ஐடி செக்டாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்கள இந்த சிச்சுவேஷன் எந்த அளவு அஃபெக்ட் பண்ணும்? இந்த சிச்சுவேஷன் ஒரு டெம்பரரி செட்பேக் தானா, இல்லை கரெக்டான டைமில் இந்தியன் ஐடி தன்னை மாற்றிக்கலைன்னா விளைவுகள் எந்த அளவு இருக்கும்? இந்த மாதிரி சில ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது ரீசண்டாகவே இந்தியாவோட பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் மாதிரி கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. விச் மீன்ஸ் அவங்களுக்கு வர ப்ராஃபிட்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஹையரிங்கும் முன்ன மாதிரி கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. ஈவன் ஜாப் ஆஃபர்ஸ் கொடுத்த கேண்டிடேட்ஸையே ஆன்போர்ட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. ஹைக்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களுக்கும் ஹைக்ஸ் கொடுக்கறது கிடையாது. அப்படி ஹைக்ஸ் கொடுத்தாலும் அதை டிலே பண்ணி கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா கம்மியாக கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஒரு வஸ்டான ஸ்லோடவுனை ஐடி இண்டஸ்ட்ரி இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆக்சுவலாக என்ன நடக்குது? இந்த வர்ஸ்ட் சினாரியோக்கு என்ன ரீசன்னு பார்த்தா நிறையா ரீசன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், குளோபல் எக்கனாமிக் ப்ராப்ளம். இந்தியன் ஐடியோட முக்கியமான கிளைண்ட்டே யூஎஸ் தான். யூஎஸ் தர ப்ராஜெக்ட்ஸ் தான். இப்போது யூஎஸில் ரிசெஷன் ஃபியர் இருக்கிறதுனால மணி ஸ்பெண்ட் பண்ணுறத ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட விளைவு தான் $5 பில்லியன் வர்த்தான யூஎஸ் பேஸ்டு ஐடி கான்ட்ராக்ட்ஸ் கேன்சல் ஆகுது ஆர் டிலே ஆகுது. ஸோ இது டிலே ஆகுதுன்னா ப்ராஜெக்ட்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி டிலே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அஃப்கோர்ஸ் இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ப்ராப்ளம் ஆகும். ஆட்டோமேஷன் அண்ட் ஏஐயும் ஒரு ரீசன். நிறையா டாஸ்க்கை பீப்புளுக்கு பதிலாக மெஷின்ஸோ இல்லை ஏஐயோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறனால ஜாப்ஸோட கவுண்ட் குறைய ஆரம்பிச்சிருது. இது மட்டும் இல்லாமல் ஐடி இண்டஸ்ட்ரியிலேயே இன்டர்னல் இஷ்யூ இருக்குது. பல வருஷமாகவே இந்தியன் ஐடி ஓல்டு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற கம்பெனிஸ்க்கு எப்படி சர்வீஸ் பண்ணுறது, கன்சல்டேஷன் ஓரியன்டாகவே இருந்தனால இப்போது அதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த கரண்ட் ப்ராப்ளம்க்கு ஒன் ஆஃப் த டெக் லீடரான ஸ்ரீதர் வேம்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் ஐடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இனோவேஷன் பண்ணாமல் இருந்தது தான் ப்ராப்ளம்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. மற்ற ஆர்கனைசேஷனுக்கு கோடிங், சர்வீஸ், கன்சல்டேஷன் பண்ணாமல் தன்னோட ஓன் ப்ராடக்ட் அண்ட் டெக்னாலஜிஸை பில்ட் பண்ணாதான் இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ, அமெரிக்கா மாதிரி எக்ஸ்டர்னல் இஷ்யூஸை ப்ளேம் பண்ணாமல் இந்தியன் ஐடியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், வீக்னஸை ரெக்டிஃபை பண்ணாதான் முழுசாக வெளியில் வர முடியும்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் அ இண்டிவிஜுவலாக அப்ஸ்கில் அண்ட் ரீஸ்கில் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டடாக உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.